இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விஷ்ணு. விஷ்ணு என்பவர் வைணவ சமயத்தின் முழுமுதற் கடவுளாக அறியப்பெறுகிறார். இவர் திருமால், கேசவன், பெருமாள் என்றும் அறியப்பெறுகிறார். தமிழர்களின் முல்லை நில தெய்வமாக விஷ்ணு வணங்கப்படுகிறார். இவர் சந்திர குலத்தில் பிறந்தவராகவும் பஞ்சாயுதங்களை உள்ளடக்கியவராகவும் திருப்பார்கடலில் திருமகளுடன் ஆதிதேசனின் படுக்கையில் படுத்திருப்பதாகவும் அறியப்படுகிறார். இவருடைய வாகனமாக கருடன். மும்மூர்த்திகள் வழிபாட்டில் இவர் காக்கும் தொழில் செய்யும் கடவுள். மற்றவர்களான பிரம்மா படைக்கும் தொழில் செய்பவர், சிவபெருமாள் அழித்தல் தொழில் செய்பவர். பிரம்மன் இவருடைய தொப்புள் கொடியிலிருந்து தோன்றியவராக புராணங்கள் கூறப்படுகின்றன. அறம் குறித்த சிந்தனைகளும் அதை தொடர்ந்த செயல்களும் குறையும் பொழுது தசாவதாரம் முதலிய எண்ணற்ற அவதாரங்களை எடுத்து அதை சரி செய்கிறார். இவருடைய ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரமும் புகழ் பெற்றவை. கம்பராமாயணம், வில்லி பாரதம், பாரத வெண்பா, அரங்கநாதர் பாரதம் போன்ற பல வைணவ நூல்கள் திருமாலுடைய புகழை கூறுகின்றன. இதிகாசமான மகாபாரதம் இவருடைய கிருஷ்ண அவதாரத்தினையும் ராமாயணம் ராம அவதாரத்தினையும் மையப்படுத்தி எழுதப்பெற்றுள்ளது. 12 ஆழ்வார்களின் பாடல்களாகிய 4000 திவ்ய பிரபந்தம் நூல் திராவிட வேதம் என்று அழைக்கப்படுகிறது. விஷ்ணுவும் திருமகளும் பார்க்கடலில் தனித்திருக்கும் வேளையில் சில முனிவர்கள் திருமாலை காண வந்தார்கள். அவர்களை ஜெய விஜய எனும் 2 வாயிற்காவலர்களும் தடுத்தனர். இறைவனின் தரிசனத்திற்கு வந்த தங்களை தடுத்தமையால் கோபம் கொண்ட முனிவர்கள் வாயிற்காவலர்களை கொடூர அசுரர்களாக பிறக்கும்படி சாபமிட்டனர். இதை அறிந்த திருமால் தன்னுடைய வாயிற்காவலர்கள் அரக்கர்களாக பிறக்கும் போது அவர்களுடைய சாபம் நீங்கும் என்பதால் தசாவதாரங்கள் தோன்றியதாக கூறப்படுகிறது. தசாவதாரத்தின் பெயர்கள் மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம்.